பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்ட்ரோமணி மேகலையின் அன்பான வணக்கம். இப்போ யார் ஜோதிடர்? அதாவது இன்னைக்கு நம்ம குழுவில் ஒரு அருமையான தலைப்பு, பலன் சொல்பவர் ஜோதிடரா, பரிகாரம் சொல்பவர் ஜோதிடரா? பலன் அப்படின்னா இந்த ஜோதிடத்தில் இருக்கிற விஷயத்தை பேசக்கூடிய நபர்கள். பரிகாரம் என்பது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை தேடுபவர்கள். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். முதல்ல இன்னைக்கு உலக ஜோதிடர்களுடைய தினம், உலக ஜோதிட தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லா ஜோதிட ஆசான்களுக்கும், சகோதரங்களுக்கும், சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த இதில் யார் முதல்ல ஜோதிடர்? ஜோதிடம் இப்போ மேலே சுவாமிநாதன் அண்ணா போட்டிருந்தார், அஸ்ட்ரோ சுவாமிநாதன் அண்ணா. ஜோதி ப்ளஸ் இடர். ஜோதி அப்படின்னா அது ஜீவன். இன்னும் சொல்லப்போனால் ஜோதிங்கிறது அந்த ஜோதிக்கு இடர் வர்றதுங்கிறது ஜோதிடத்துக்கு வர்றதல்ல. அது வார்த்தை அப்படி அல்ல. சோ ப்ளஸ் திடம், சோதிடம். சோ ப்ளஸ் திடம். ஜோதிடம்னா சோதிடம்னா சோதித்து வரக்கூடிய நபர்களை மனதை திடப்படுத்தி அனுப்புவது. அப்போ சோதிச்சு அந்த விஷயத்தை ஒரு திடமாக நாம் உறுதி கொடுத்து, அறுதியிட்டு உறுதி கொடுத்து அவர்கள் மனதை திடப்படுத்தி அனுப்புவது. இப்போது ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு சுப விசேஷம், மொத்தத்தில் ஒரு காரியங்களுக்காகத்தான் நம்மளை அணுகிறாங்க. ஜோசியர்கிட்ட முதல்ல எதுக்கு வர்றாங்க? ஏதாவது ஒரு முக்கியமான காரண காரியங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜாதகம் பார்க்க வர்றாங்க ஜோதிடர்கிட்ட. இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் புரியாமல் அவங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டும் கூட தன்னால் டெவலப் பண்ண முடியாமல், அல்லது எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒருவருக்கு தன்னை பற்றி புரிய வைக்க முடியாமல், வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் போராடினாலும் வெற்றி என்பது எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்களும் ஜோதிடத்தை தேடி வர்றாங்க, ஜோதிடர்களை தேடி வர்றாங்க. அப்போது இங்கு பலன் சொல்பவர் ஜோதிடரா, பரிகாரம் சொல்பவர் ஜோதிடரா அப்படின்னா, பலன் சொல்கிறது மட்டும்தான் ஜோதிடருடைய வேலை. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வரக்கூடிய நபர்கள் தான் கேட்குறாங்களோ தவிர, ஜோதிடர்கள் போன உடனே, எனக்கு தெரிந்து மெட்ராஸில் இருக்கிற பெரிய ஜோதிடர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள் ஜாதகத்தை கொடுத்த உடனே ஒரு 5 பக்கம் 6 பக்கத்துக்கு கோயில் வழிபாடுகளை எழுதி மட்டும்தான் கொடுக்குறாங்க. 25,000 பீஸ். அதுவும் 3 மாதம் 4 மாதம் அப்பாயின்மெண்ட்டில். இப்படி ஜோதிடர்களும் இருக்காங்க. இப்போ அவங்க கேட்டு வர்றது என்னென்னா, முதல்ல ஒரு ஜாதகத்தை கொடுத்தோடனே இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். இது வரைக்கும் என்ன நடந்துருக்குதுங்கிற பலனை அவங்களுக்கு சொல்லணும். இப்போ என்ன நடந்துட்டுருக்குதுங்கிறதையும் சொல்லணும். இனி என்ன நடக்க போகுதுங்கிறத அப்புறம் தான் நம்புவாங்க. அப்போது இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், 3 காலத்தையும் முக்காலும் உணர்ந்து சொல்பவன் ஜோதிடர். அப்போது நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய காலங்கள் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு நிகழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை சொல்லும்போது அவங்க நம்புகிறாங்க. துருவக்கணிதம் மட்டுமே ஒரு ஜோதிடத்துக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுறாது. திசாபுத்தியும் அவனுடைய தலையெழுத்து விதிகளும் அவன் முன்ஜென்ம கருமாவை நாம் கால்குலேஷன் செய்து இப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று திசாபுத்தியை வைத்து சொன்னால் மட்டுமே அவன் எதிர்காலத்துக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்களை நம்புவார்கள். இதுதான் ஜோதிடருடைய ஒரு அனுபவம் வாய்ந்த, ஒரு புரிதலான, ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு ஜோதிட கலையை கிரகங்கள் ஒரு ஜோதிடனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரப்பிரசாதம். இது இந்த முக்காலங்களையும் உணர்ந்து பலனாக
சொல்ல தெரியாதவரோ சொல்ல தவறுபவரோ ஒரு ஜோதிடராக கிரகங்களும் ஏற்றுக்கொள்வதில்லை, வரக்கூடிய கிளைண்டும் ஏற்றுக்கிறதில்ல. அப்போது இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் தான் பரிகாரம். ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் இந்த ஒரு 25,000 ராகுகேதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள், இப்போ நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, திருவண்ணாமலை போயிட்டு வாங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. முதல்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ அதனால என்ன பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு ஒரு விடை தெரியாத வினா எழும்பொழுது மட்டுமே பரிகாரங்கள் தேவைப்படுகிறது. அப்போது ஒரு பூர்வ புண்ணியத்தோடு சேர்ந்த ஒரு குலதெய்வ குற்றங்களோடு அல்லது போன ஜென்ம கர்மாவினுடைய 159 டோட்டலாக பாதித்த அல்லது டிஎன்ஏ இரத்தத்திலேயே கலந்த ஒரு ரோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இதற்கெல்லாம் விடை தேடுவது மட்டும்தான் நமக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அதற்கு பரிகாரங்கள் தேவைப்படுது. ஒரு மனுஷன் நான் இம்மீடியட்லி மிட்-நைட்டில் நான் ஒபாமா ஆகணுங்கிறவனுக்கு எந்த ஜோசிகாரங்களும் பரிகாரம் சொல்லி வழி சொல்வது இல்லை. வரக்கூடிய கிளைண்டினுடைய ஆசை, இன்னொன்று பயம். ஒன்று அவனுக்கு ஆசை இருக்கணும், இல்லைன்னா பயம் இருக்கணும். இவங்க தான் அந்த பரிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. ஆனால் பிறப்பிலேயே இருக்கக்கூடிய ரோகங்களுக்கும் தோஷங்களுக்கும் ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே சரணாகதி அடைகிறது. அது அவங்களுக்கு தீர்க்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்த நபர்கள் அவங்களுக்கு வழி நடத்தினாங்கன்னா அது தீராத போது இதுக்கு விடையே இல்லை, அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தசாபுத்தியில் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம பரிகாரமே சொன்னோம்னாலும், அவன் கேட்குறான் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம சொன்னோம்னாலும் கூட அது ரிஃப்ளெக்ஸ் ஆகி ஜோதிடரையே தாக்கக்கூடிய அமைப்பை நானே உணர்ந்திருக்கேன். அவன் இந்த 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 காலகட்டத்தை சந்திச்சு தான் வரணும். அவன் பரிகாரம் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட ஜாதகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி குறைவு என்று தெரிந்தும் கூட அவருக்கு பரிகாரங்கள் சொல்லி அது ரிஃப்ளெக்ஸ் ஆகி அதே ஒரு பாதிப்பு திருப்பி என்ன அடித்து நான்லாம் பாதித்ததெல்லாம் நான் என் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். அப்போது கோவில் வழிபாடாக இருந்தாலும் சரி, ஹோமங்கள் யாகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, தோஷங்கள் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, முதல்ல ஜாதகத்தில் அவனுக்கு பரிகாரம் எடுபடுமா அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் பரிகாரமே முதல்ல சொல்லணும். ஆனால் பலன் அப்படி இல்லை. ஒரு ஜோதிடன் அந்த அந்த கட்டு அந்த ஓலையை பிரிக்கும் பொழுது, அந்த தலையெழுத்தை படிக்கும் பொழுது அவனுக்கு என்ன நடந்திருக்கும், அவன் போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் எதை சுமந்து பிறந்திருக்கிறான், அவனுக்கு என்ன நடக்கவிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஓலையை திறந்த உடனே தெரியணும். அப்போ அந்த முக்காலத்தையும் அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். இது 159 பாதிச்சிருக்கு, இது போன ஜென்மத்தினுடைய கனெக்டிவிட்டி, இதெல்லாம் நடந்திருக்கும், நீ இந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்திருப்ப, உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கும், இனிமேல் இந்த மாதிரி தசாபுத்தி வருது, இனிமேல் இதெல்லாம் நடக்க காத்திருக்கு, நல்ல தசையாக இருக்குது, கவலைப்படாமல் போ, உன் கஷ்டம் தீந்துருன்னு சொன்னாலும் சரி, இதுவரையிலும் நீ நன்றாக இருந்தால் நல்ல தசாபுத்தி, இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு ஒரு சுமாரான காலங்கள், இருப்பதை வைத்து காப்பாற்றி கொண்டு நிம்மதியாக வாழ பழகு அப்படிங்கிற ஒரு பலன். அடுத்தது, இதுவரை நீ அமோகமாக இருந்தாய், இப்பொழுது நீ எடுத்து வைக்கக்கூடியது அகலக்காகலாக இருக்கிறது, பேசாமல் நீ எதிலையும் சம்பந்தப்படாமல் அமைதியாக இரு என்பதையும், காலத்துக்கும் நீ எந்த ஒரு நல்லதுக்கும் சரி
எந்த ஒரு நல்லதுக்கும் சரி, எந்த ஒரு கெட்டதுக்கும் சரி, நீ எது செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கை தரம் நூல் பிடிச்ச மாதிரி இப்படியே தான் இருப்ப. சராசரி வாழ்க்கை தான் உன் வாழ்க்கை. உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய பேரம்பேத்திகள் வளர்ந்து தான் உன் குடும்பம், வம்சம் விருத்தியாகும், உன்னுடைய பொருளாதார விருத்தியாகும். அது வரைக்கும் பொட்டாட்ட பிள்ளைகளை நல்ல வழியில் காப்பாற்றி இறைவனை கும்பிடு. உனக்கு சராசரி வாழ்க்கை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓலையை எடுத்த உடனே ஒரு ஜோதிடனுக்கு தெரியணும். அவன் தான் ஜோதிடன். அப்படி சொல்லும்போதே இதற்கு வேற வழியே இல்லைங்களா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா, ஏதாவது தெய்வத்தை கும்பிடணுமா அப்படின்னா, அப்போ அவன் சராசரியாக நல்ல மனிதனாக ஒரு நேர்கோட்டில் ஒரே மாதிரி தான் வாழ்கிறான், அவனுக்கு டெவலப்மெண்ட்டோ கஷ்டங்களோ இல்லை அப்படின்னு சொல்கிறவனுக்கு கண்டிப்பாலும் எந்த தோஷங்களோ எந்த யோகங்களோ அங்கே இருக்காது. சராசரியாக தான் வாழ்க்கை போகும். அப்போ ஒன்றும் போகும்போது குழந்தைக பேரம்பேத்தி வரும்போது தான் வரும். அப்போது வார்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு பிள்ளைகள் நல்லபடியாக வாழ வச்சு, நீ சம்பாதிக்கிற காசை நிம்மதியாக வச்சு வாழ்கிறதுக்கு வழியை பாருப்பா அப்படி தான் சொல்லி அனுப்ப முடியுமோ தவிர, அவன் நீ சீக்கிரம் டெவலப் ஆகும், நீ கடை வை, நீ 2 பிரான்ச் வை, 3 பிரான்ச் வை, இந்த தொழிலை விட்டுரு, இந்த அவன் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் டெவலப் ஆகிறான் அவன் தொழிலை செய்யலாம் சொல்லலாம். அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லி, பொறாமைகளுக்கெல்லாம் பொறாமைப்படுபவனுக்கெல்லாம் பரிகாரம் சொன்னால் நமக்கு தான் அது அனர்த்தம். அதனால் பலன் சொல்பவன் மட்டும்தான் ஜோதிடன். ஒரு நோட்டை எடுக்கும்போது, இப்போ சந்திரனையை ஒரு பதிவு கொடுத்துருந்தாரு, சந்திரா மேம் ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க. சந்திரா மேம் அவங்க அந்த கல்யாண பசுபதீஸ்வரர் அப்படிங்கிறது கல்யாண பெருமாள் கோயிலுங்கிறது நம்மளோட எங்கள் கரூரில் இருக்கிற 2 சிவனும் பெருமாளும், தாந்தோணிமலை பெருமாளும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய இருவருக்குமே கல்யாண அப்படிங்கிறது முன்னாடி வருது. அப்போது இவங்க 2 பேருமே அப்போ திருமணம் ஆகாத ஒருவர் வரும் பொழுது நான் அந்த சிவனுக்கு செவ்வரளி வாங்கி நான் வழிபாடு பண்ண சொல்லுவேன். அது நடந்துச்சு, ஆத்மாத்மா கும்பிட்டாங்க, நடந்துச்சு. ஆனால் இன்னொருத்தன் வந்தால் அவனுக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அம்மா சொன்னாங்க. சந்திரனையா சொன்னார், நான் ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்ல ஆரம்பித்தேன். பலன் மட்டும்தான் சொன்னேன், அடுத்து வரக்கூடிய திசைகள் சரியாகும்னு சொன்னேன். தொடர்ந்து எல்லாரும் வந்தாங்க, எல்லா ஜாதகத்துலேயும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு. அப்போ ஒரு ஜாதகம் எடுக்கும் பொழுதே பலனை தான் நம்ம சொல்லணும், பரிகாரங்கள் அவங்க நம்மகிட்ட கேட்கணும். ஒரு சிலருக்கு பரிகாரமே தேவைப்படாது, ஆமாம் செஞ்சுட்டா மட்டும் டெவலப் ஆயிருமா, என்னமோ தலையில் அவ்வளோதான், வாய்க்கு வைத்துக்கும் சரியாக போயிடும் இந்த ஜென்மத்துக்கு, வேறு என்னத்தை பண்ண முடியும், நம்ம ஆசைப்பட்டு மட்டும் என்னங்க பண்ணுறது, தகுதி வேணும் இல்லைங்க. ஒரு சிலர் சராசரி வாழ்க்கை சராசரி குடும்பம் நடத்துவது சொல்லுவாங்க, ஏங்க கூலி வேலையே ஒழுங்காக கிடைச்சா போதுன்னு இருக்குதுங்க, நம்ம எங்கெங்கே போய் அதை வீடு வாசல் கட்டி பண்ணி, ஏதோ பிள்ளைங்க நல்லபடியாக படித்து நல்லபடியாக ஒரு வேலை வெட்டிக்கு போனாங்கன்னா போதும், அவங்க உழைச்சாங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னவங்க எக்கச்சக்கமான பேர் என்னுடைய அனுபவத்தில். இருக்கிற பூர்வீக சொத்தை காப்பாற்றி கடன் இல்லாமல் பிள்ளைகளுக்கு வச்சாலே போதுங்க, அவங்க வந்து அந்த சொத்து பத்துக்களை பார்த்து இந்த ஊருக்குள்ளே அழிக்காமல் இருந்தானுங்கன்னா போதுங்க அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன், தாத்தாக்களையும் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் உங்காமல் திங்காமல் சேர்த்து வச்சிட்டோம், இவன் வெளியில் போய் சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, அந்த பூர்வீகத்தை நல்லபடியாக காப்பாற்றினா போகும், வித்து திங்காமல் இருந்தான்னா போதும் அப்படின்ற தாத்தாக்களையும் பார்த்துருக்கேன். அப்போ என்னென்னா இதற்கு பரிகாரம், என் பேரை வந்து அந்த சொத்தை வித்துறக்கூடாது, பரிகாரம் என்னன்னு யாரும் கேட்கறது இல்லை. அப்போ பூர்வ புண்ணியம் சரியில்லை, ஒரு பேரனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, குழந்தை இல்லாமல் போகுது அல்லது குறைகள் இருக்குது அப்படிங்கும்போது தான் பூர்வ புண்ணியத்தில் ஏதேனும் தோஷங்கள் உண்டா, அதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னு கேட்க வர்றாங்களோ தவிர, நல்லா ஒரு பண்ணையம் போட்டுட்டு இருக்கிறோம் வந்து பூர்வீகம் ஆகுமா ஆகாதான் நம்ம வாயிலே வராது, நம்மளும் அதுக்கு பரிகாரமும் சொல்லக்கூடாது. அப்போ உண்மையான ஜோதிடன் என்பது முதலில் அவனுடைய பிறப்பு ரகசியம் என்ன, அவனுடைய முக்காலத்தினுடைய நிகழ்வுகள் என்ன என்பதை கணிக்க தெரிந்திருக்க வேண்டும். பிறகு அவர்கள் விருப்பப்பட்டால் அதற்கான பரிகாரங்கள் அவர்கள் கேட்கும் பட்சத்துக்கு கொடுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பரிகாரமும் இயற்கை நேச்சுரல் அவன் வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை தாண்டி போயிடக்கூடாது, அவனுடைய இயற்கைக்கு புறம்பாகவோ நேச்சுரலுக்கு மாறுபட்டோ அவனுடைய வாழ்வியலுக்கு உட்பட்டு வாழ்வியல் அல்லாது வேறு ஒரு விதத்திலோ அந்த பரிகாரம் அமைவது
ஜோதிடனுக்கு தோஷம். இது நான் என் அனுபவத்தில் உணர்ந்தது, நான் கடைபிடிப்பது. நன்றிங்க, வணக்கம், வாழ்த்துக்களுங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பதிவை போட தூண்டிய திரு சந்திரன் ஐயாவிற்கு, தலைப்பை தந்தமைக்கு, இதில் பங்கெடுக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.